புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக தைராய்டு சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தைராய்டு அப்படின்னும் போது அந்த ஹார்மோன் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஹார்மோன் டாக்டர். அது வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா பலதரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உடம்புல வந்து அடிக்கடி வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அறிகுறி அப்படின்னா வந்து உடல் வந்து மெலிஞ்சு போகிறது, இல்லைனா உடல் எடை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிம்டம் பார்ப்போம். இல்லைனா வந்து கழுத்து வந்து வீக்கமாக இருக்கும், தொண்டை வீக்கம் இருந்தது அப்படின்னா தைராய்டு. காலம் காலமாக இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கே தெரியும். இதை வந்து நம்ம வேறு என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரப்போகுது, இல்லை நான் தைராய்டு ப்ராப்ளமில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும்? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் நோய்களின் எண்ணிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4448 நோய்கள். என்ன நோய்கள் ஆனாலும் சரி, இன்று வரக்கூடிய புது புது நோய்கள் என்ன நோய்கள் ஆனாலும் அந்த டிவிஷன்ஸ்குள்ளே தான் வரும். உள்ளது போகாது, இல்லது வாராதுங்கிற மாதிரி புதுசாக எந்த நோயும் ஒருபோதும் வரப்போகிறதில்ல, இருக்கிற நோய் ஒருபோதும் போக போகிறதில்ல. அதில் குறிப்பாக இந்த வந்து தைராய்டு அப்படின்னு சொல்கிறது. தைராய்டுனா நமக்கு பெரும்பாலும் நமக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லாரும் மைண்டுக்கு ஒன்றா தைராய்டுனா இங்கே தொண்டையில் வந்து வீக்கம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது சித்த மருத்துவத்திலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கழலை அப்படின்னு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐவகை நிலங்கள் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த நிலங்களில் வந்து யூஸ்வலாக நெய்தல் நிலத்தில் கடல் சார்ந்த நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நிலத்திற்குரிய இறைவன் யாரு, உணவு என்ன, தொழில் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே என்ன வகையான நோய்கள் வரும் அப்படிங்கிறப்ப இந்த முன்கழுத்து கழலை அப்படிங்கிறதும் யானைக்கால் நோயும் தான் வந்து அந்த இதில் வந்து சொல்லுவாங்க. ஏன் முன்கழுத்து கழலை வந்து அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் இதனாலையும் முன்கழுத்து கழலை அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு, மலை மற்றும் மலை சார்ந்த நிலங்களில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த நிலங்களில் நிறைய வந்து இப்போ கீழே நம்மள மாதிரி இருக்கிறவங்க மருத நிலத்திலேயோ இல்லை நெய்தல் நிலத்திலேயோ இருக்கிறவங்க வந்து கடல் காற்று இதை எடுப்போம், அதை சார்ந்த உணவுகள் பக்கத்தில் இருக்கிறத நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்னன்னா நமக்கு அந்த அயோடின் அப்படிங்கக்கூடியது இயற்கையாகவே நமக்கு காற்றின் வழியாகவும் உணவின் வழியாகவும் கிடைத்திரும். ஆனால் இந்த குறிஞ்சி மலை சார்ந்த நிலங்களில் இருப்பவர்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அப்போ கிடைக்காத பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மலைகளில் இருக்கிறவங்களுக்கு அயோடின் டிஃபிஷியன்சி வந்து இருக்கும். அதனாலதான் இந்த அயோடின் எப்போ நமக்கு வேணும் அப்படின்னு இது பண்ணுறப்ப இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள், அந்த மலையோர பிரதேசங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ரொம்ப சிவியர் டிஃபிஷியன்சி இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக மாத்திரைகள் இதெல்லாம் கொடுத்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உப்போட வந்து அயோடின் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது பொது விதி ஆயிடுச்சு. எல்லா நிலங்களிலும் வாழ்பவர்களுக்கும் அயோடின். ஆக்சுவலா ஒருத்தருக்கு தைராய்டில் அந்த அயோடின் டிஃபிஷியன்சியால் தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்குரிய வந்து இன்வெஸ்டிகேஷன். அவங்களுக்கு அயோடின் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அயோடின் எடுத்துக்கலாமே தவிர எல்லோரும் அயோடின் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இன்று வந்து அது பொது விதியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிறவங்க நம்ம அயோடின் சால்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி என்ன அப்படின்னா இந்த முன்கழுத்து கழலை யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்ட்டு நம்ம கேட்போம் வந்த உடனே, உங்களுக்கு தைராய்டு இருக்கா முன்னாடி இருக்குதா அப்படின்னா, இல்லை டாக்டர் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே தன்னோட வந்து தொண்டை கழுத்து பகுதியை காமிப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா சப்போஸ் உடல் பருமன் அதிகமாக இருக்கு, முடி கொட்டுது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன திடீர்னு உடல் இழைப்பு வந்து அதிகமாக இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் வரலை, இப்படின்னோடனே தைராய்டு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இவங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு தான் முன்னாடி கழுத்து வீங்கலையே, அப்போ வந்து நமக்கு தைராய்டு கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலாக இதை ரெண்டு விதமாக வந்து பிரிஞ்சுக்கலாம். இப்போ தைராய்டு அப்படிங்கிறது நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்க ஹார்மோன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆண் பெண் இருபாலருக்குமே ரொம்ப முக்கியமான ஹார்மோன். நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பெரிய ஆர்கன்லேருந்து சிறிய செல்கள் வரை அதனோட ஆதிக்கம் வந்து இருக்கு. இதில் வந்து யூஸ்வலாக இந்த பிளட் டெஸ்ட் வந்து பார்த்துருப்போம், அதில் T3, T4, TSH. ஸோ இந்த TSH அப்படிங்கிறது இங்கே சுரக்கிற ஹார்மோன் கிடையாது, பிட்யூட்ரியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஸோ அது என்ன செய்யும், இந்த T3, T4 நார்மலாக இருக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். சில சமயம் இதில் வந்து குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குன்னா அதுதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்போ என்ன அப்படின்னா அந்த TSH இருக்கும். ஸோ அங்கே தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆகுது. தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. ஆனால் இந்த கழுத்து கழலை வீங்கி இருக்கிறது வந்து அங்கே சில சமயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம்.
ஆக்சுவலா 4 அறைகள் மாதிரி இருக்கு. அந்த அறைகள்ல வீக்கம் வந்து ஏற்படுறது, நீர்க்கட்டி இருக்கிறது, நோடுலர் காய்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து ஒரு தசை பெருக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்நார்மல் growth ஓவர் எக்ஸாஜுரேட் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது நாளடைவுல வேணுமாவது பின்பகுதியில வந்து சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தலாம். ஆனா காய்டர் இருக்கவங்க, கழுத்து வீக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருப்பவர்களுக்கு இங்க முன்கழுத்துல வீக்கம் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சிலர் இந்த வீக்கம் இருக்கிறத கூட தவறா புரிஞ்சுட்டு அவங்களே இது பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு யூஸ்வலாக இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும், அதை பார்த்துட்டு தைராய்டு நினைப்பாங்க. சில பேருக்கு கழுத்து பகுதிகளில் தசை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கழுத்து வந்து என்ன இருக்குன்னா அதைத்து வந்து காணப்படும். ஃபேட் இல்லை ஈவன் பிசிஓஎஸ் ஒபிசிட்டியில் கூட இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து தைராய்டு வீக்கம். யூஸ்வலாக நமக்கு தைராய்டு முன்கழுத்து அதாவது காய்டர் இருக்கு, கழுத்து கழலை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நல்லா நிமிந்துட்டு தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடித்து அந்த தண்ணீர் விழுங்குகிற பொழுது என்ன அப்படின்னா யூஸ்வலாக இந்த இடத்துல இப்படி நேரவா குறுகி வந்து வந்திருக்கும் எல்லோருக்கும். ஈவன் அந்த கழுத்து பகுதியில தசைகள் அதிகமா இருக்கிறவங்க கூட நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா குறுகி வந்திருக்கும். ஆனா இவர்களுக்கு எப்படி இருக்கும்னா இது குறுகி வராம இப்படி நேரவாகாம அடிப்பகுதி அகண்டு காணப்படும். ஸோ அகண்டு காணப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு காய்டர் இருக்கு, முன்கழுத்து கழலை இருக்கு அப்படின்னு. இதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதற்கு அறுவை சிகிச்சையோ தேவையே கிடையாது. ஏன்னா இது வந்துருச்சு அப்படின்னாலே மேஜரா வந்து அறுவை சிகிச்சைக்கு தான் போவாங்க. ஏன்னா இதற்கு குறைய மருந்துகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் இருக்கு. ஸோ அது யூஸ்வலா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கழலை தான். ஸோ கலர்ச்சி வந்து அதற்கு வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அது நார்மல் ஆகிடும். சில பேர் ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக ஸ்கேன் பார்க்குறப்ப பார்த்துருப்பாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சிஃபைடு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கால்சிஃபை ஆயிடுச்சுன்னா அது கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இதான் ஒன்றும் இல்லை நமக்கு பண்ணலையே அப்படின்னு விட்டுறக்கூடாது. அது ஆரம்ப கட்ட காலத்திலேயே சிகிச்சை வந்து எடுத்துடணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு தான் போக வேண்டியிருக்கும். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அப்படியே ரொம்ப விட்டு விட்டு இதாகும் பொழுது நம்ம உணவு குழாய், சுவாச குழல் இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லை ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் இதில் கம்ப்ரஸ் ஆகும் பொழுதும் நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். சாப்பிட விழுங்க கஷ்டமாக இருக்கும், மூச்சு விடுவதில் வந்து சிரமம் இருக்கும், ரத்த ஓட்டம் சரியில்லாத பொழுது தலைவலி இருக்கும். இது முன்கழுத்து கழலை இருக்கவங்களுக்கு. ஸோ அண்ட் தென் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா பல பேருக்கு தெரியறதே இல்லை. திடீர்னு ரொம்ப வெயிட் குறையிறோம், திடீர்னு வந்து அதிகமாக உடல் பருமன் ஆகிறோம், கொத்து கொத்தா முடி கொட்டுது, தலையில் வந்து ஸ்கால்ப் வந்து சொட்டை விழுகிற அளவுக்கு வந்து இருக்கு, ஸ்கின் ரொம்ப டார்க் ஆகுது, பீரியட்ஸே வராமல் இருக்குது, இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, பீரியட்ஸ் அப்போ ஃப்ளோ வந்து நிறையா இருக்குது, இல்லை ஆண்கள் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகுது, பெண்களுக்கும் குழந்தை பிறப்பு வந்து தாமதமாகுது, இப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் போய் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது தெரியுது. யூஸ்வலாக இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 5.5 அது ஒவ்வொரு லேபில் வந்து வித்தியாசப்படும். ஆனால் திருமணம் ஆன பெண்கள், குழந்தை பெறாத பெண்கள் அப்படின்னா அவங்களோட TSH லெவலை எப்பயும் 3க்கு கீழே வச்சுக்கணும். ஒரு 1லேருந்து 3க்கு உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு 4.9 வச்சுட்டு 5 தானே நார்மல் லெவல் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அதை சீர் பண்ணி கீழே வந்து கொண்டு வந்துடணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு. ஆனால் இன்னைக்கு இருப்பவர்களுக்கு அநேகமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் தான். நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், தைராய்டு மாத்திரை போட்டுட்டு லெவல் எனக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது, நான் தைராய்டு இல்லை எனக்கு ஹார்மோனல் ஜாஸ்தியாக நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு நார்மலாக தான் இருக்குது, மருத்துவரோட ஒரு ஒப்பீனியன் கேட்காமையே மருந்தை வந்து விட்டுடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா தைராய்டு ஆன்டிபாடிஸ் பார்க்குறதில்ல, சில மருத்துவர்களும் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா அது திருப்பி நார்மல் ஆயிடுச்சான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணும். அது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 500 1000 அந்த லெவலில் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்டிபாடிஸும் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். எதற்காக அப்படின்னா இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் நம்ம சரி பண்ணலைன்னா தொடர்ந்து நாளைக்கு சொரியாசிஸோ முடக்குவாதமோ அப்படியே வரும். நாங்கள் சொல்லுவாங்க எனக்கு தைராய்டு தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இப்போ முடக்குவாதம் வந்துருச்சு, சொரியாசிஸ் வந்துருச்சுங்குவாங்க. ஏன்னா நீங்கள் அதை சரி பண்ணாததுனால தான் தொடர்ந்து அந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன வகைன்னு பார்த்து கரெக்டான டயத்தில் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பல நோய்கள் வருவதை நம்ம தடுத்துடலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. நான் நேவல்ல இருந்து அம்மு பேசுறேன் மேடம்.
உங்க பேர் என்னம்மா? என் பேர் அம்மு மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேடம் கேக்குறேன். வயது சொல்லுங்க. 49 மேடம். ஓகே, உங்க கேள்வி கேட்கலாம். என்னுடைய கேள்வி வந்து சீரியஸ் 2 வருஷமா ரொம்ப ஓவரா போயிட்டு. உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. ஒரு நிமிஷம், தெளிவா இல்ல, இன்னொரு முறை கேளுங்க. இவர் 2 வருஷமா ஓவரா பீடிங் போயிட்டு இருக்கோம். நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம் டாக்டர்கிட்ட. அதுல வந்து இப்ப எடுத்துட்டாங்கல்ல, இது டைபாய்டு கட்டிருக்கு, நீர் சுத்தலா இருக்குனாங்க, டியூப் இல்லாம. இல்லம்மா, நீங்க 2 வருஷமா உங்களுக்கு ஹெவியா ப்ளீடிங் போயிட்டு இருந்தது. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்தப்ப என்ன சொன்னாங்க? டியூப்ல ஏதாவது பிரச்சனைனாங்களா? இந்த டியூப்ல நீர் கொப்பளா இருக்குன்னாங்க. ஓகே. டைபாய்டு கட்டி சின்னதா தான் இருக்குன்னாங்க. அதனால இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைட்டாங்கல்ல. அது நிக்கிறது கூட தெளிவா இல்லம்மா. நிக்கிறது கூட இருக்கும்னு சொன்னாங்க மேடம். இல்ல, குழாயில ப்ளீடிங், மெனோபாஸ் மாதவிடாய் நிக்கிறது கூட இப்படி ப்ளீடிங் ஆகும்னு சொன்னாங்களா? கர்ப்பப்பை வீக்கம் மட்டும் இருக்கு, அப்படிதானே? இல்ல இல்ல, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு. ஆனா கிட்னில லிவர்ல நீர் கட்டி இருக்குன்னாங்க மேடம். ஏதாவது பண்ணுங்களா? லிவர்ல ஹெபாட்டிக் சிஸ்ட்னு சொன்னாங்களா இல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? ஹெபாட்டிக் சிஸ்ட்னு சொன்னாங்களா? நீர் 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 கொப்பளம். நீர் கொப்பளம் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு? சின்ன சின்ன சிக்ஸ் தான், சின்ன சின்னதா. வேற சிறுநீரகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் நீர் கொப்பளம் இருக்குன்னாங்க. ஓகே, மாதவிடாய் இப்ப ரெகுலரா ஆகுதா? மாதம் ஆகுதா? இல்ல மேடம், 2 வருஷமா ரொம்ப துண்டிச்சு ரொம்ப போயிட்டு இருக்கு. ஆனா வந்து இப்ப வந்து 28 நாள்ல வந்து நிறைய நாள் போகுதா? மருந்து போட்டாதான் ஸ்டாப் ஆகுதா? ஒரு நேரம் மருந்து போட்டு ஒரு நேரம் ஸ்டாப் ஆயிடுது மேடம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஆக்சுவலா இந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 49 வயது, 2 வருடமாக மாதவிடாய் உதிரப்போக்கு வந்து அதிகமாக இருக்கு. யூட்ரஸ் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது பல்கியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறாங்க. அது மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து நீர் கட்டிங்கிறாங்க. மேபி அந்த ஃபெலோப்பியன் டியூப் சால்ஃபெஞ்சைட்டிஸ், ஏதாவது இன்ஃப்ளமேஷன் வந்து ஆயிருக்கலாம். கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெபாட்டிக் சிஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து மாதவிடாய் நிற்கக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படின்னா மேபி. யூஸ்வலா மாதவிடாய் நிற்கக்கூடிய தருணங்கள்ல அடினோமயோசிஸ் எதுவுமே இல்லாம பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையானது வீங்கி இருக்கும், பல்கி யூட்ரஸ் வந்து இருக்கும். ஆனா நல்லா பார்க்கணும், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது மாதவிடாய் முடிந்த பிறகு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ரெண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபெலோப்பியன் டியூப்லையும் பிளாக்னு சொல்றாங்களா இல்லை நீர்க்கட்டியா இன்ஃப்ளமேஷனா? மோஸ்ட் ப்ராபப்லி அங்கே சிஸ்ட் அப்படிங்கிறது வராது, இல்லை எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த கருப்பை அகப்படலம் போய் அங்கே வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அது அவங்க எனக்கு சரியா சொல்லலை. பட் எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இருந்தது அப்படின்னா உதிரப்போக்கும் அதிகமாக இருக்கும், வலியானதும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது உள்ள இருக்கு அப்படின்னா அது கூபக பகுதிகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதற்கு தகுந்த வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். தேவை அப்படின்னா தாபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுக்கணும். சப்போஸ் மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னா நம்ம ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எடுத்து பார்த்தோம், இன்னும் சில ஹார்மோன்ஸ் இருக்குது, டெஸ்ட் பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கல்லீரலில் நீர்க்கட்டி இருக்குன்னு நாங்கள் ஹெபாட்டிக் சிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. சில பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருப்பவர்களுக்கு கல்லீரலில் நீர்க்கட்டிகள் வந்து இருக்கும். ஸோ எந்த லோப்ல இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு, ஃபியூ மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டரில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் திருக்கோவிலூர்ல இருந்து சாந்தி பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க மேடம் கேக்குறேன். உங்களுடைய வயது என்னம்மா? வயது வந்து 52ங்க மேடம். ஓகே, உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சாந்தி மேடம், சொல்லுங்க மேடம். இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி வயிறு வலி ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க மேடம். எனக்கு வயிறு வலினா மேல் வயிறா அடி வயிறா? ஆமாங்க மேடம், சுத்திங்க மேடம், வயிற்ற சுத்தி இடுப்பு சுத்தி வீக்கம் கொடுத்துருச்சுங்க மேடம் நடுராத்திரில. ஓகே, நான் போய் அதை ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, சிடி ஸ்கேனு. சிடி ஸ்கேன் பண்ணதுல வந்து அவங்க கிட்னில 3 ml வந்து கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. மினிமம் 3 சென்டிமீட்டர்னு. 3 சென்டிமீட்டரா 3 மில்லிமீட்டரா? 3 மில்லிமீட்டர் மேடம். அடுத்தது வந்து கணையம் வந்து வீக்கமா இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். ஓகே, இப்ப நான் கர்ப்பப்பை எடுத்து 20 வருஷம் ஆகுதுங்க மேடம். ஓகே, எனக்கு மூச்சு திணறல் வேற அதிகமா இருக்குதுங்க மேடம்.
ஓகே இப்ப இதனால எதனா ப்ராப்ளம் இருக்குங்களா? ஓகே, கர்ப்பப்பை எடுத்து 20 வருஷம் ஆகுது. எதுக்காக கர்ப்பப்பை எடுத்தாங்க? கட்டிகள் இருந்ததா இல்ல ஆமாங்க உதிரப்போக்கு மேடம், அதிகமா நீர் இருந்ததா? கொப்பளம் மாதிரி ஃபுல்லா இருந்ததுங்க மேடம். ஓகே, அப்ப 32 வயசுலயே உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. பித்தப்பையும் எடுத்துட்டாங்க மேடம். பித்தப்பை எந்த வயதுல எடுத்தாங்க? அதேதாங்க மேடம், அப்பவே எடுத்துட்டாங்க. ஏன் அப்ப பித்தப்பையில கற்கள் இருந்ததா? இல்லைங்க மேடம், அவங்க அது என்னமோ தெரியல, கட்டி இருக்குதுன்னு எடுத்துட்டாங்க. ஓகே, நீங்க இந்த மாதவிடாய் உதிரப்போக்கு அதிகமா நீங்க இந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்ச காலம் இருந்ததா? இருந்ததுங்க மேடம், 7 வருஷத்துக்கு இருந்ததுங்க மேடம் அந்த மாதிரி. சரி, ஓகே. அப்ப 20 வருட காலமா இப்படி இருக்கீங்க. இப்ப வந்து சிறுநீரகத்துல வலது சிறுநீரகமா இடது சிறுநீரகத்துல கற்கள் இருக்கா? வலதுங்க மேடம். வலது சிறுநீரகத்துல 3 mmக்கு கற்கள் இருக்கு. அதே மாதிரி கணையம் வந்து வீங்கி இருக்கு. ஆனா கணையத்துல வந்து கற்கள் எதுவும் இல்ல. இல்லைங்க மேடம். கணையம் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்களா, மண்ணீரல் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்களா? கணையம் தாங்க மேடம் வீங்கி இருக்குன்னாங்க. ஓகே, உங்களுக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அது சப்போஸ் எப்பனா ஒரு டைம்ல இருக்குங்க மலச்சிக்கல். ஓகே, வேற சுகர், பிபி, தைராய்டு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். லாஸ்டா எப்ப செக் பண்ணீங்க? இப்பதாங்க மேடம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க மேடம் பண்ணிட்டு வந்தேன். என்ன செக் பண்ணீங்க? அதான் சிடி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. இல்லம்மா, நான் கேக்குறேன், லாஸ்டா சுகர் 3 months HbA1c எப்ப செக் பண்ணீங்க? அப்பதாங்க மேடம் பண்ணாங்க. எவ்வளவு அப்பதான் பண்ணாங்க. எவ்வளவு இருந்தது? எனக்கு 118 இருந்ததுங்க மேடம். நான் அது கேட்கல, 3 மாசம் சர்க்கரை அளவோட ஆவரேஜ் கேட்டேன். சரி, தைராய்டு கடைசியா எப்ப செக் பண்ணாங்க? அதெல்லாம் 1 year ஆகுதுங்க மேடம். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். இந்த மேடம், சகோதரிக்கு வந்து இப்ப 52 வயது. 32 வயதிலேயே வந்து மாதவிடாய் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு. கர்ப்பப்பை ஃபுல்லா வந்து கட்டிகள் இருக்கு. ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இருந்திருக்கு போல. ஸோ இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு தான் இருக்கு. அதனால வந்து கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றப்பயே கூட பித்தப்பையையும் கற்கள் இருந்ததுனால ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, யூஸ்வலா இந்த மாதிரி ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் இதுல ஜாஸ்தியா இருக்கும். இதற்கு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாதவிடாய் உதிரப்போக்கு அதிகமாக இருப்பதற்காக சிகிச்சை எடுக்கும் பொழுது, ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது, இல்லை இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட வந்து பித்தப்பையில வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்பதான் அவங்க பார்த்துருப்பாங்க சிவியரா இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும், அது எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம கடந்த வாரம் பித்தப்பை கற்களை பத்தி பேசிட்டு இருந்தப்ப சொன்னா, நீங்க பித்தப்பையை எடுத்தாலும் கேர்ஃபுல்லா டயட் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பித்தப்பையை எடுத்துட்டோம்னா திருப்பி கற்கள் ஃபார்ம் ஆகாதுங்கிறது கிடையாது, அந்த டக்ட்ல ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த பித்தப்பையானது அந்த கான்சென்ட்ரேட் ஆகி ட்ரைன் ஆகுறது எங்க அப்படின்னா, நம்மளோட குடல் பகுதி, சிறு குடல் இருக்கும், டியோடினம் அப்படின்னு இருக்கும், அதோட அந்த முதல் பகுதியில் தான் இதுவும் வந்து ட்ரைன் ஆகும். கணையத்தில் இருக்கக்கூடிய டியூப்ஸும் வந்து ட்ரைன் ஆகும். ஏன்னா ஒரு உணவு, கொழுப்பு சார்ந்த உணவு செரிமானம் ஆகணும். ஏன் இங்க கணையம் உங்களுக்கு வீங்கி இருக்குன்னா, கொழுப்பு சார்ந்த உணவு வந்து செரிமானம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் தான் அந்த 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 பெரிஃபரல் வெளிப்புறம் இருக்கக்கூடியதை வந்து இழக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் லிபேஸ் வந்து அந்த கொழுப்பை வந்து செரிமானம் செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 20 வருட காலமா சகோதரி வந்து டயட் சரியா எடுக்காம, கொழுப்பான உணவுகள், இல்லை நம்ம ஒரு கார்போஹைட்ரேட்டே எடுத்தோம்னா அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வெளிப்புறமா அது டைஜஸ்ட் ஆகாது, அது ஒரு கஷ்டம். இருக்கிறத டைஜஸ்ட் பண்ண பேன்க்ரியாஸ் வந்து இன்னும் அந்த என்சைமை லிபேஸை ஜாஸ்தியா இது பண்றப்ப ஓவர் ஒர்க்கிங் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த கணையம் வந்து வீக்கம் ஏற்படுறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதையும் நம்ம சரியா பார்க்குறோம். வீங்குச்சு அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அப்போ கணையத்துக்கும் பிரச்சனையாகும். இன்னொன்று வந்து சர்க்கரை நோய் ஏற்படும். ஏன்னா அது ரொம்ப போட்டு அடிச்சோன்னா அதோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும். அப்போ யூஸ்வலாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னா பீட்டா செல்ஸ் நல்லா இருக்கணும். அப்போ பீட்டா செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் தான் போடணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ இது நீங்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம். ஸோ வீக்கம் இருக்குன்னா இப்பொழுதைக்கு அட் ப்ரெசன்ட் உங்களுடைய மருத்துவர்கள் சில மருந்துகள் வந்து உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. உதாரணத்துக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். அதை வந்து மருத்துவர் வலி இல்லை, வேதனை இல்லை அப்படின்னு விடக்கூடாது. என்ன டூரேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டூரேஷனுக்கு எடுத்துருங்க. சிறுநீரக கற்கள் வந்து சின்ன சைஸாக தான் இருக்குது, 3 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ ஆனால் 3 மில்லிமீட்டராக இருந்தாலும் அது எந்த வகையான கற்கள், ஒரு சின்ன கூழாங்கல் சின்னதாக இருந்தாலும் அது வேற மாதிரி, செங்கல் மாதிரி இருக்கிறது பெருசானாலும் ஈஸியாக உடைச்சிடலாம். ஸோ என்ன மாதிரி டைப் அப்படின்னு தெரியணும். நம்ம இதை தண்ணி குடிச்சே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு இது பண்ணாதீங்க. அதற்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சிட்டு
அதுக்கப்புறம் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு 2 months கழிச்சு திருப்பி ஸ்கேன் பாருங்க. கணையம் வீங்கி இருக்கா வீங்கலையா அப்படிங்கிறத பாருங்க. வீக்கம் இல்லாமல் நார்மலா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாசம் சர்க்கரையோட அளவு HbA1c நார்மலா இருக்கா என்னன்னு பாருங்க. இந்த வயதுல 6.2க்கு கீழே இருந்ததுன்னா ஓகே. அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எனக்கு அடிக்கடி மலச்சிக்கல் வருது அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதற்குரிய காரணமும் பித்த நீர் சுரப்பு சரியில்லாமல் இருக்குதான். நம்ம பித்தப்பையை எடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுல நம்ம ரொம்ப அதிக கவனம் இருக்கணும். யூஸ்வலாக நான் பசித்து புசின்னு சொல்லணுவேன், நம்ம ஔவையார் வாக்கு கேட்பேன். ஆனால் பித்தப்பையை எடுத்துட்டோம்னா கண்டினியூஸ் வந்து அதை எப்போ பசிக்குதோ அப்படிங்கிறத விடாமல் கொஞ்சம் இன்டர்மிட்டண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக மீல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்தில் பெரும் பிரச்சனை இருக்காது. அது மாதிரி நார்ச்சத்து உள்ளது, ஓவர் நார்ச்சத்தும் வேண்டாம், நார்ச்சத்தே இல்லாமல் வேணாம், ஒரு ஆவரேஜாக நார்ச்சத்து இருக்கக்கூடியது எடுத்துக்கணும். ஏன்னா ஓவராக நார்ச்சத்து எடுத்துட்டீங்கன்னா அதுவும் கழிச்சலை உண்டு பண்ணிடும், உடம்புல எந்த சத்துக்களும் ஒட்டாது. அது மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் உங்கள் உணவுல ரொம்ப முக்கியம். அதற்கு மோரை மிஞ்சியது வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் என் பேரு தென்காசியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கிறேன். உங்களுடைய வயது என்ன? எனக்கு இப்போ 32 ஏஜ். 42வா? 32. ஓகே, உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? மேடம் 9 இயர்ஸா தைராய்டு பேஷண்ட் நாங்க. எத்தனை வருஷமா? 9 இயர்ஸா. ஓகே. ஸ்டார்டிங்ல 50 mg எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி பாப்பா பிறந்தாங்க. ஓகே. அப்போ எனக்கு 75 டேஸ் ஆகுதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட டோஸ் குறைச்சதே இல்லை, 75 mg தேவைப்படுதுன்னு விட்டுட்டேன். நான் இப்போ வரை 75 mg எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஆனா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மற்றபடி பீரியட் எல்லாமே ரெகுலரா தான் இருக்கு. ஓகே. இப்போ நான் இந்த டிவோர்ஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த மெடிசனை கிவ் அப் பண்ணவா? ஆமா ஆமா. இல்லன்னா இந்த மெடிசன் நான் கண்டினியூவா பண்ணும்போது எனக்கு டோஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல இத நான் ரிவர்ஸ் இந்த டோஸ் எடுத்துறதால எனக்கு சைடு ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறேன். ஓகே. இப்போ வந்து நீங்க லாஸ்டா சீரம் TSH பார்த்தப்ப எவ்வளவு இருந்தது? இப்போ நான் லாஸ்ட் மந்த் எடுத்தேன். ஓகே. T3 T4 and TSH எல்லாமே அந்த இந்த ரேட் உள்ளதா இருக்கு. TSH வந்து 4.6. TSH 4.6ல இருந்தது. 4.6ல இருக்கு. ஓகே. T3 T4 நார்மலா இருந்தது. நார்மலா இருக்கு. ஓகே ஓகே. 75 மைக்ரோகிராம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. மலச்சிக்கல் இருக்கா? காலையில எந்திரச்ச உடனே மோஷன் போறீங்களா? எப்பயாவது இருக்கும். எப்பயாவது நான் லெமன் டீ அந்த மாதிரி டயட்ல வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த 9 வருடமா உங்களுக்கு வெயிட்லாம் இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? சேம் வெயிட். நான் 50 kg அதே வெயிட் பண்ணிட்டேன். வேற எந்த தொந்தரவுகளும் மூட்டு வலி பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல? ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் ப்ராப்ளம், பீரியட் ப்ராப்ளம் கூட இல்ல. எனக்கு 35 டேஸ்க்குள்ள பீரியட் வந்துரும். 3 டேஸ் இப்போ ரெகுலரா தான். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா நீங்க தைராய்டு ஆன்டிபாடிஸ் கடைசியா இப்ப எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? ஆன்டிபாடிஸ், தைராய்டு ஆன்டிபாடிஸ் இல்ல, பார்த்தது இல்ல. ஸோ நீங்க என்னன்னா தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ், ஆக்சுவலா 3 வகையான ஆன்டிபாடிஸ் இருக்கு. நீங்க லேப்ல இது பண்ணா அவங்க இது பண்ணுவாங்க ஆன்டி மைக்ரோசோமல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு. ஸோ அதோட ஆன்டிபாடிஸை பாருங்க. ஆன்டிபாடிஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆன்டிபாடிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 1000 1500 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம மெடிசனை கிவ் அப் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்மோன் நேச்சுரல் 9 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்கள் நேச்சுரலாக ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ TSH வந்து டேப்லெட் நீங்கள் 75 மைக்ரோகிராம் போட்டுட்டு இருக்கப்பயே 4.6 4.7 இருக்கு அப்படின்னாலே அந்த மெடிசனோட சப்போர்ட்ல தான் இருக்கணும். ஸோ நீங்கள் டேப்லெட் இந்த 75 மைக்ரோகிராம் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களோட TSH லெவல், அதாவது T3 T4 நார்மலாக இருக்கணும். TSH லெவல் 1க்கு கீழே வரணும். ஒரு 0.5 0.4 அப்படின்னு வந்தது அப்படின்னா உங்களோட டயட்டாலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய எதுனாலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட்ரேட் பண்ணி குறைக்கணும். ஸோ இது வந்து உடனே பார்த்துட்டு நான் 15 நாள் பார்த்தேன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை.
அந்த மெடிசன் நம்ம டோஸ் அந்த குறைச்சிட்டு அடுத்து ஒரு 48 டேஸ் கழிச்சு பார்க்கணும். 48 இல்லைன்னா 60 டேஸ் கழிச்சு பார்க்கணும். பார்க்கும் பொழுது அப்பயும் அது இதாக இருந்தால் தான் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைக்க முடியும். ஆனால் ஆன்டிபாடிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா, ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பால் சார்ந்த உணவுகள் எடுக்காதீங்க. ஆன்டிபாடிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அயோடின் தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைட்ரேட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் ஆன்டிபாடிஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பின்னாடி வேறு ஏதாவது நமக்கு சைலண்ட்டாக உள்ள ஏதோ ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வராமல் நம்ம தடுக்க முடியும். டக்குன்னு நிறுத்தாதீங்க. முடிஞ்சால் நேரில் வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? சுகந்திங் மேம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்களுடைய வயது என்ன? 30ங்க மேம். உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கம் சுகந்தி, சொல்லுங்கம்மா. இல்லைங்க மேம், நான் 7 மந்த் கன்சீவாக இருக்குங்க மேம். வாழ்த்துக்கள், சொல்லுங்கம்மா. T3, T4, தைராய்டு சொல்லி டெஸ்ட் எடுத்தாங்க மேம். ஓகே. T3ல வந்து ஒரு புள்ளி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. T4? T4லாம் நார்மலா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும். ஓகே. TSH? அதுவும் நார்மலா இருக்குது. எவ்வளோ இருக்கு? அது வந்து 13.21 சொன்னாங்க. அம்மா, TSH-ஆ? TSH கேட்குறேன். TS கச்சாங்களா? 2.60. ஓகே. இது நார்மல் தான். ஆக்சுவலாக யூஸ்வலாக ப்ரெக்னன்சி அப்போ சில கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். பட் நீங்கள் தைராய்டு மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ்வலாக இந்த T4, T3 இருக்குது பார்த்தீங்களா, T3, T4 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு ஹார்மோனில் சுரக்கக்கூடிய கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். TSHங்கிறது பிட்யூட்ரி நீ சரியா சுர அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த T4 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3 வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வர்ஷன் மோஸ்ட் ப்ராப்ளி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் இந்த மாதிரி இடங்களில் தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் இந்த ப்ரெக்னன்சி அப்போ கொஞ்சம் அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறனால, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உணவில் வந்து உங்கள் டாக்டர் ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. உணவில் டெய்லி வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சார்ந்த பலகாரங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த நேரத்தில் நிறைய குவான்டிட்டியான உணவு, அளவுக்கு அதிகமான உணவு எடுக்கணும் அப்படின்னு அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா சொல்லுவாங்க உள்ள ஒருத்தர் இல்லை 2 பேர் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் இன்க்ரீஸ்டு கேலரிஸ் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எது சாப்பிட்டாலும் நல்ல வந்து சத்தான உணவாக இருக்கணும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்தான உணவாக இருக்கணும். உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் சின்னதாக இருக்கக்கூடிய மினரல்ஸ் இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மலச்சிக்கல் இருந்தாலும் இல்லைனாலும் கர்ப்ப காலத்தில் திரிஃபலா சூர்ணம் சேஃப் தான். அதை டெய்லி நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்நீரில் எடுத்துக்கோங்கம்மா. பயப்பட வேண்டாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலைச்செல்வி மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கோசரம் தாங்க மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு 47 வயது ஆகுது மேடம். ஓகே, உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து தைராய்டு அளவு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். எவ்வளோ இருக்கு? அது வந்து பாயிண்ட், நான் ஜிஹெச்ல தைராய்டு எடுத்தேங்க. அவங்க வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லலைங்க மேடம், அளவு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப சாப்பிட்டு இருக்கிறேங்க மேடம் மாத்திரை. இது எப்ப பாத்தீங்க நீங்க? நாங்க இப்ப 2 வருஷம் ஆகுது மேடம் பார்த்து சாப்பிட்டு இருக்கிறோம் மேடம். ஓகே. அந்த 2 வருஷத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இப்ப கொஞ்சம் நார்மல் வந்துருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்ததுங்கிறதுக்காக தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. எனக்கு அடிக்கொருக்கா தலைவலி வரும் மேடம். ஓகே. தலைவலி வரும், மூச்சு வாங்குற கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மேடம். ஓகே. அதனால தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப வெயிட் போட்டீங்களா, உடம்பு இளைத்தீங்களா? இல்லைங்க மேடம், நார்மலா தான் இருக்கிறேங்க. 62 கிலோ தான் இருக்கிறேன். அப்பயும் அப்படிதான் இருந்தீங்க? ஆமாங்க மேடம். சரி, ஓகே. இப்ப அந்த தைராய்டு இருக்குதுன்னு சொன்னாங்களா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ உடம்பு இழைச்சு போயிருந்தீங்களா, இல்ல திடீர்னு குண்டா இருந்தீங்க அப்படின்னு ஒரு சேஞ்சஸ் அந்த நேரத்துல இருந்ததா? இல்லைங்க மேடம், நார்மலா தான். அப்ப கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருந்தேன் மேடம். இப்ப 62 கிலோ இருக்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன்.
ஆக்சுவலாக என்ன அப்படின்னா தைராய்டு கம்மியாக சுரக்குது, தைராய்டு அதிகமாக சுரக்குது, இதுலேயே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் லெவல், இப்போ வந்து ஒரு ஹைப்போதைராய்டு பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்போதைராய்டு ஹைப்பர் தைராய்டு, இதில் ஒரிஜினலாக அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்மோன் கம்மியாக சுரக்குதுன்னு அர்த்தம், ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்மோன் அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம். நம்ம இந்த டிஎஸ்ஹெச்சை வச்சு தான் மோஸ்ட் ப்ராப்ளி கால்குலேட் பண்ணுவோம். இந்த டிஎஸ்ஹெச் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹைப்போதைராய்டு வந்து எப்படி இருக்குன்னா அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நினச்சிடுவாங்க அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு மருத்துவர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து நினச்சிக்குவாங்க அதிகமாக இருக்குது போல் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹார்மோன் கம்மியாக சுரக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்க இப்போ கீழே ஏதோ ஒன்று இருக்குது அதை மேலே கொண்டு வரணும்னா நம்ம எப்படி ஒரு அழுத்தம் ஃபோர்ஸ் போடுவோமோ அது மாதிரி தான் டிஎஸ்ஹெச். யாருக்கு டிஎஸ்ஹெச் ரொம்ப கீழே இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஏற்கனவே இது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா அவ்வளவா சுரக்காது, கம்மியாக இருக்கும். அதனால தான் டிஎஸ்ஹெச் வந்து கம்மியாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபரையும் இது பண்ணுறப்ப சில பேர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப அதாவது இந்த டிஎஸ்ஹெச் வந்து கீழே இருக்கும், ஹைப்பர் தைராய்டாக இருப்பாங்க, மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க, அதற்கு வேற வகையான மாத்திரை, இதற்கு வேற வகையான மாத்திரை நவீன மருத்துவத்தில். ஸோ அந்த மாத்திரைகள் எடுப்பாங்க, காலை மதியம் இரவுன்னு இருக்கும், சில பேருக்கு இரவு 2 வேளைன்னு இருப்பாங்க. இது அப்படியே ஒரு ப்ராப்பராக டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க, ஒரு தடவை வாங்கின மருந்தையே ரொம்ப நாள் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஹைப்பர் தைராய்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடி ஒல்லியாக இருந்திருப்பாங்க, நான் ஒல்லியான தேகம் அப்படின்னா இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும், உடல் பருமன், அப்படி கிடையாது. நீங்கள் இருக்க வெயிட்லேருந்து நார்மலாக இருந்ததுலேருந்து வெயிட் லாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வெயிட் லாஸ் இருக்கிறதுலேருந்து நீங்கள் ரொம்ப ஸ்லிம் ஃபிகராக இருந்தால் கூட இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அந்த கொஞ்சம் வெயிட் போட்டது கூட அவங்களுக்கு அது இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தும். இதில் என்ன ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னா இந்த ஹைப்பர் தைராய்டில் வந்து இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், பால்பிட்டேஷன். ஸோ அப்போ நம்ம இருதய அறைகளில் வந்து இடது பக்கம் கீழ்ப்பகுதியிலேருந்து தான் உடம்புக்கு மற்ற இடத்துக்கு வந்து ரத்தம் வந்து சீரிப்பாயும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹைப்பர் தைராய்டுக்கு மருந்து போட்டுட்டு இருப்போம், அது ஒரு சீராக இல்லாமல் போயிடுது, இல்லைனா ஹைப்போ தைராய்டுக்கு மருந்து போட்டுகிட்டே இருப்போம், அது ஹைப்பர் தைராய்டு போயிடுச்சுன்னா அவர்களுக்கு படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இருதயத்தின் அந்த பகுதி மற்றும் வீங்கி போகும். ஸோ வீங்கி போயிட்டு அது வேற ஏதாவது பிரச்சனைகளை வந்து இது பண்ணும். அதனால தைராய்டுக்கு நவீன மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் எடுத்துட்டோம்னாலும் அதையே போட்டுட்டு இருக்கேன்னு இருக்கக்கூடாது. மருத்துவரை பார்த்து நம்ம ஹார்மோனியம் செக் பண்ணி, ஏன்னா இது மாறும், ஒரு கிளைமேட்னா மாறும், ஒரு வியாதி நமக்கு வந்துச்சு, சும்மா ஒரு காய்ச்சல் வந்து நம்ம ஏதாவது மருந்து எடுத்தோம்னாலும் மாறும், ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ஹார்மோனல் மாறும். அதை ப்ராப்பரா இது பண்ணோம்னா பெரும் பக்க விளைவுகள் வராம தவிர்த்திடலாம். ஆனா இந்த ஹார்மோனல் சப்ளிமெண்ட் எடுப்பதற்கு முன்னாடி நம்ம இயற்கை மூலம் இது பண்ணோம் அப்படின்னா நிரந்தரமா லைஃப் லாங்கா இதற்கு மாத்திரை போட வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த வார ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டலுடைய கேம்ப் டீடைல்ஸ் சொல்லிடுங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகர் இருக்கு. இதே இல்லாது வந்து பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்களிலும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நான் அங்கே விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் வந்து நாளை 14ஆம் தேதி வந்து நமது மதுரையில் புதூரில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே விசிட் இருக்குது. பின்பு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 15ஆம் தேதி திருச்சி கருமண்டபத்தில் நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர் இருக்குது, அங்கே விசிட் பண்ணுவேன். ஸோ பார்க்கணும், ஒப்பீனியன் கேட்கணும், கன்சல்டேஷனும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேரு செலின் மேம். ஓகே, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். என்னோட ஏஜ் வந்து 23. ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. உங்களுக்கு என்ன கேள்வியோ கேட்கலாம். ஹலோ மேம், எனக்கு PCOS வந்து ஒரு 3 இயர்ஸா இருக்குங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்போ 20 இயர்ஸ்லேருந்து இருக்கா, 21லேருந்து இருக்கா? ஆமாங்க மேம், ஒரு 21ல இருந்து இருக்குங்க. ஓகே, என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது? போய் ஸ்கேன் பார்த்தப்போ உங்களுக்கு PCOS இருந்தது தெரிஞ்சது. ஆமா மேம், இப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிருங்க. சில டயட்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவேன், நார்மல் ஆயிடுவேன். மறுபடியும் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிருங்க. இல்லம்மா, நீங்க எந்த ஏஜ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்க? நான் வந்து 12 மேம். 12 இயர்ஸ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்க.
எந்த ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலரா 28 டேஸோ இல்ல 30 டேஸ் பீரியட்ஸ் எந்த ஏஜ் வரைக்கும் வந்தது? என்னோடது வந்து 28 டேஸ் சைக்கிள் மேம். எனக்கு கரெக்டா 19 வரைக்கும் ரெகுலரா தான் மேம் இருக்கும், காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும். ஓகே, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் போன பிறகுதான் இர்ரெகுலரா ஆக ஆரம்பிச்சுச்சா? ஆமாங்க மேம். அதாவது ஒரு 2 மந்த்ஸா பீரியட்ஸே ஆகலைங்க இந்த கோவிட் பீரியட்ல. Okay. என்ன அப்டாமன் ஏரியால பெயின் ஆரம்பிச்சு. சரி டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க ஸ்கேன் எடுத்து பாருங்க நாங்க. ஓகே, பார்க்கும் போதுதான் மேம் வந்து இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு வந்துச்சுங்க. அதாவது மல்டிபிள் ஃபாலிகல்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்களா இல்ல சிஸ்டே இருந்ததா? மேம் ஆக்சுவலி என்ன போட்டிருக்காங்கன்னா ரைட் ஓவரியில வந்து இட் மெஷர்ஸ் 3.1 into 3.3 into 3.5 cms ன்னு போட்டிருக்குதுங்க. சென்டிமீட்டர்ஸ் ஓவரியா இல்ல சிஸ்டா? அப்பியர்ஸ் பாலிசிஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்குங்க. ஓகே, சரி. அந்த 19 இயர்ஸ் வந்து 9.5 cc-ங்க. அதோட இது வால்யூம் வால்யூம்ங்க. லெஃப்ட் ஓவரி வந்து 22.7 cc. ஓகே, லெஃப்ட் ஓவரி அப்பியர்ஸ் பாலிசிஸ்டிக் இந்த போட்டிருக்குங்க. ஓகே, இப்போ இந்த 19 இயர்ஸ்ல இருந்து வெயிட் போட ஆரம்பிச்சீங்களா? ஆமாங்க மேம். ஆக்சுவலி நான் வந்து 60க்குள்ள தாங்க எப்போதுமே மெயின்டைன் பண்றேன் இந்த ஒரு 6-7 வருஷமாவே 12th இருந்து. ஓகே, ஆனா ரொம்பலாம் வெயிட் இல்லைங்க மேம். ஒரு 63க்குள்ள தான் போவேன். மறுபடியும் டயட் இருந்து அப்படியே 59 வருவேன், அப்புறம் 62 போவேன். 63 தாண்டினது இல்லைங்க. ஓகே ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான். வேற இப்ப ரொம்ப டென்ஷன், நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கீங்களா ஸ்டடீஸ்னால? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க மேம். ஓகே, பீரியட்ஸ் இந்த 2 months வரலன்னு என்ன பண்ணீங்க? போய் டாக்டர்கிட்ட பார்த்து மெடிசின்ஸ் எடுத்தீங்களா? ஆமாங்க மேம். சைக்கிள் டேப்லெட் கொடுத்திருந்தாங்க. இந்த டெஸ்பிரினோ ட்ரோஸ்பிரின் அந்த ஏதோ டேப்லெட் மேம். ஓகே, அது சாப்பிட்டதாங்க மேம் வந்து 28 டேஸ்க்கு ஒருக்கா அந்த மாதிரி பீரியட்ஸ். ஓகே, இது மாதிரி எவ்வளவு காலம் நீங்க மெடிசின்ஸ் எடுத்திருக்கீங்க? மேம் இந்த 3 இயர்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு 4-5 வாட்டி எடுப்பேங்க மேம். ஒரு 2 மாசம் எடுத்ததுக்கு அப்புறம் ரெகுலர் ஆயிருங்க. ஒரு 3 months கண்டினியூவா வரும். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாசம் வராது. அதை எடுத்தனா ஒரு மறுபடியும் கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி ஆயிட்டே இருக்குங்க மேம். இப்போ ஒர்க் பண்றீங்களா? ஆமாங்க மேம், ஒர்க் போறேன். 9 to 5 ஜாப் தான். 9 to 5 மாதிரில எதுவும் இல்லைங்க மேம். ஓகே ஓகேம்மா, நல்லது. ஸோ நீங்க ஒரு தெளிவான புரிதலோட தான் இருக்கீங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் அலோபதி மருந்துகளை நிறைய நம்ம உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. ஈவன் இந்த மாதிரி ஹார்மோனல் மெடிசன் கூட குழந்தையின்மைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஏஜ்லேயே எடுக்க ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு என்ன அப்படின்னா வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக, ஏன்னா பிசிஓஎஸ்ல வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு 12 மாதங்களில் கிட்டத்தட்ட நீங்கள் 4 மாதங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த 12 மாதங்களை வந்து 3 டிவிஷனாக வந்து இது பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4 நாள், அதாவது 3 months அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 4 months வருது. அப்போ நீங்கள் 1 monthக்கு அந்த சாப்பிடக்கூடிய அந்த ஹார்மோனல் சப்ளிமெண்ட் கொஞ்சம் அந்த ட்ரேசஸ் அந்த ஹார்மோன் இருக்கிறப்ப கொஞ்சம் அப்படி அடுத்தடுத்து இதாகும். திருப்பி அந்த ஹார்மோன் கீழே போயிடும், திருப்பி அது கண்டினியூ பண்ணுறீங்க, திருப்பி அந்த மாதிரி போகுது. ஸோ அதுதான் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்கன்னா அந்த ஹார்மோன் உங்களுக்கு செக்ரேட் ஆகாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஹார்மோன் இன்சஃபிஷியன்சி வந்து வந்துடும். ஸோ இதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீட் சைக்கிள் வந்து எடுங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் குறிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் நல்ல பயன் தரும். ஸோ சூரிய நமஸ்காரம், வாக்கிங் முடிஞ்சால் வாக்கிங் போங்க, பட் சூரிய நமஸ்காரமே மோர் தேன் எனஃப். அந்த மாதிரி பண்ணுங்கள். சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் டயட்டில் இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ், ரொம்ப இந்த தேவையில்லாத ஃபேட்ஸ் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சுத்தமாக அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும், இந்த பிசிஓஎஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆயிடலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய மல்டிபிள் சிஸ்ட். ஒவ்வொரு மாதமும் ஒன்று வலது செனைப்பையிலிருந்தோ இல்லை இடது செனைப்பையிலிருந்தோ ஒரு அப்படியே கருமுட்டை வரும். அதில் ஒன்று மட்டும் நல்ல மெச்சூர் ஆகும். ஸோ மெச்சூர் ஆகிட்டு அது ரப்சர் ஆகி சப்போஸ் இதாகலை அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸாக வந்து வரும். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வருது, பட் அதுவும் ஃபுல் அது இல்லாததுனால வர்றது அந்த சுற்றி இருக்கிறது ரப்சர் ஆகுறதில்ல, அப்படியே அது கல் மாதிரி நின்றது.
அதுக்கடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கணும், அதுவும் சரியில்லாதனால ஒவ்வொரு மாசமும் அந்த கருமுட்டை வந்துட்டு அப்படியே சுத்தி வந்து நிக்குது. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நல்லா சீரா இருக்கணும், கருமுட்டை ரிலீஸ் ஆகணும், ஓவுலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சீட் சைக்கிள் நான் சொன்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, நார்மல் ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் தைராய்டுக்கான காரணங்கள் என்ன, சித்த மருத்துவத்தில் ஆரம்பத்திலே அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.